கடப்பார பேட்டிங்கை கதற விட்டு சொந்த மல்ல மும்பையை வீழ்த்தி சம்பவம் பண்ணியிருக்காங்க. 12வது வருடமாக மும்பை அணி மோசமான சாதனையை படைச்சிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச்சில் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற ருத்ராஜ் கேட்வார் பந்துவீச்சை தேர்வு செய்ய முதல்ல பேட்டிங் ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணியில் ரோஹித் சர்மா முதல் ஓவர்லேயே அவுட் ஆகிட்டார். 4 பாலுக்கு டெக் அவுட்டில் கலில் அகமது போட்ட பாலில் சிவம் தூவேட்டை கேட்ச் கொடுத்துட்டு ரோஹித் வெளியேற, அடுத்து உள்ள வந்த வில் ஜாக் கொஞ்சம் அதிரடியாக விளையாட ட்ரை பண்ணியிருப்பார். ஆனால் ரிக்கில்டன் 7 பாலுக்கு 13 ரன் அடிச்சிருக்கும் போது கலில் அகமது வீசிய 3வது ஓவரில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். அடுத்ததாக உள்ள வந்த சூரியகுமார் யாதவ் பொறுமையாக விளையாட, வில் ஜாக் 7 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது அஸ்வின் போட்ட பாலில் சிவம் டூவேட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறியிருப்பார். அஸ்வின் 9 வருடத்துக்கு பிறகு சிஎஸ்கே அணிக்காக விளையாண்டு விக்கெட் எடுத்திருப்பார். ஸோ அடுத்ததாக உள்ள வந்து திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் சின்ன பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ண நூர் அகமதை உள்ளே கொண்டு வந்திருப்பார் டோனி. ஸோ நூர் அகமது சூரியகுமார் யாதவை ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருப்பாங்க. அதுக்கு டோனியோடைய வேகமான செம்பீட் முக்கிய காரணம். ஸோ நூர் அகமது போட்ட பாலில் இறங்கி 6 அடிக்க ட்ரை பண்ண சூரியகுமார் யாதவ் டோனியோடைய அதிவேக 0.12 மினிட் செம்பீட்டால் அவுட் ஆகிருப்பார் சூரியகுமார் யாதவ். திலக் வர்மா 25 பாலுக்கு 31 ரன் அடிச்சிருக்கும் போது 100 போட்ட பாலில் எல்பி ஆகிட்டு வெளியேற, ராபின் 9 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது 100 போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறிட்டார். அடுத்ததாக வந்து வீட்டில் யாருமே பொறுப்போட விளையாடலை. ஆனால் தீபக் சகால் சிஎஸ்கேக்கு எதிராக 5 பாலுக்கு 28 ரன் 2 பவுண்டரி 2 6 அடித்து கேமோனாக்கு விளையாண்டு மும்பை 180 ரன் அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டார். மும்பை 20 ஓவர் முடிவில் 9 விக்கெட்டில் பேருக்கு 153 ரன் அடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே பந்துவீச்சு தரப்புற கலில் அகமது 4 ஓவர் வீசி 29 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டும், 4 ஓவர் வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. பின்னக்கிழமை இறங்கிய சிஎஸ்கே அணியில் ட்ரிபாட்டி இம்பார்ட் பிளேயராக உள்ள வந்து ரச்சின் கூட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறக்கப்பட்டாங்க. இது என்னடா புதுசாக இருக்குங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ட்ரிபாத்தி 3 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது தீபக் சகால் போட்ட பாலில் கீப்பர்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு டாட்டா கட்டிட்டு வெளியேறினார். அடுத்ததாக உள்ள வந்த ருத்ராஜ் கேட்வார் ரச்சின் கூட பார்ட்னர்ஷிப்பை வச்சு மேட்ச் அதிரடியாக எடுத்துகிட்டு போனாங்க. இதில் ருத்ராஜ் கேட்வார் பவர் பிளேலேயே எதிரணி கதையை முடிச்சுட்டாரு. அந்தளவுக்கு வந்த உடனே 6 பவுண்டரியுமா அடித்து எதிரணியை பறக்க விட்டார். ரச்சின் ரவீந்திராவும் தொடக்கத்தில் அதிரடி விளாண்டாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாக விளாண்டாரு. ஆனால் ருத்ராஜ் கேட்வார் வெறும் 21 பாலுக்கு 50 ரன் அடித்து அவருடைய அதிவேக அரை சதத்தை ஐபிஎல்ல பூர்த்தி பண்ணார். மேலும் அவர் தான் சிஎஸ்கே அணிக்காக இந்த வருடம் முதல் அரை சதத்தை அடித்தார். ஸோ அரை சதம் அடித்த பிறகு அவுட் ஆனார் ருத்து 26 பாலுக்கு 53 ரன் 6 பவுண்டரி 3 6 203 கிட்ட சேக்கெட் இருக்கும் போது எதிரணியை சேர்ந்த விக்னேஷ் புத்தூர் போட்ட பாலில் வில் ஜாக்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். தூபே 7 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது விக்னேஷ் புத்தூர் போட்ட பாலில் திலக்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளியேற, தீபு கூட 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது விக்னேஷ் புத்தூர் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளியேறினார். சாம் கரன் 9 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது வில் ஜாக் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளியேற, ஜடேஜா 18 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது கடைசியாக ரன் அவுட் ஆனார். ஸோ தலை எம்எஸ் தோனி உள்ளே வந்தார். உள்ளே வந்து 2 பால் மட்டுமே வந்து விளையாண்டார். ஸோ கடைசி 6 பாலுக்கு 4 ரன் தேவைப்படும் போது ரச்சின் ரவீந்திரா 6 அடித்து போட்டியை முடிச்சிருப்பார். இந்த மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திரா 45 பாலுக்கு 65 ரன் 2 பவுண்டரி 4 6 144 கிட்ட சேக்கெட் வச்சு கிரீஸில் இருந்திருப்பார். சிஎஸ்கே 19.1 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டில் பேருக்கு 158 ரன் அடிச்சிருப்பாங்க. சிஎஸ்கே 5 ஓவரில் முடிக்க வேண்டிய மேட்சை கடைசி வரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கு விக்னேஷ் புத்தருடைய மிக சிறந்த பந்து வீச்சு. அவர் 4 ஓவர் வீசி 32 ரன்களை விட்டு கொடுத்து 3 முக்கிய விக்கெட் எடுத்து சிஎஸ்கே அணிக்கு அழுத்தம் கொடுத்தாங்க. மும்பை அணியும் இந்த டார்கெட்டை வச்சு சிஎஸ்கே அணிக்கு பயங்கரமாக அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் ஒரு 20 30 ரன் அதிகமாக அடிச்சிருந்தா இன்னும் டஃப் கொடுத்துருக்கலாம், சிஎஸ்கே கூட வீழ்த்திருக்கலாம். ஸோ மும்பை அணி 2012க்கு பிறகு முதல் மேட்சை தோத்து 12 வருடமாக முதல் மேட்ச் தோத்த அணி அப்படிங்கிற மோசமான சாதனை படைச்சிருக்காங்க. ஸோ மும்பையினுடைய தோல்வியை பற்றி என்ன நினைக்கிறீங்க, சிஎஸ்கே வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள்.